ஹலோ எவ்ரிவான். இப்போ நான் சொல்ல போகிற சென்டென்சஸ்லாம் உங்களால் இங்கிலீஷில் டக்குன்னு சொல்ல முடியுதா அப்படின்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், நான் ரூமை விட்டு யார் கண்லேயும் படாமல் வெளியே போனேன். நெக்ஸ்ட் ஒன், எந்த கேள்வியையும் எழுதாமல் விடாத. நெக்ஸ்ட் ஒன், எந்த காய்கறிகளையும் தொடாமல் விட்டு வைக்காத. நெக்ஸ்ட் ஒன், உன்னோட ரூமை பூட்டாமல் வைக்காத. ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே டபுள் நெகட்டிவில் வரும். உங்களால் இதில் எத்தனைக்கு ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்க முடிஞ்சுது அப்படின்னு பாருங்கள். இப்போ ஆன்சர்ஸ் நான் சொல்கிறேன், நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்களான்னு பாருங்கள். நான் யாரும் பார்க்காம ரூமை விட்டு வெளியே போயிட்டேன். ஐ வெண்ட் அவுட் ஆஃப் த ரூம் அன்நோட்டிஸ்ட். எந்த கேள்வியையும் எழுதாமல் விடாத. டோன்ட் லீவ் எனி கொஸ்டின்ஸ் அன்ஆன்சர்டு. எந்த காய்கறிகளையும் தொடாமல் விடாத. டோன்ட் லீவ் எனி வெஜிடபிள்ஸ் அன்டச்ட். ஸோ இது வந்து எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, இந்த சாப்பாடெல்லாம் கொடுத்து விடும்போது இந்த காய்கறியெல்லாம் தொடாமல் அப்படியே வச்சுட்டு வந்துடாத, சாப்பிடாம வந்துடாத அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு இந்த மாதிரி சொல்லலாம். உன்னுடைய ரூமை பூட்டாமல் வைக்காத. டோன்ட் லீவ் யுவர் ரூம் அன்லாக்ட். இதில் எத்தனைக்கு உங்களால் கரெக்டாக கண்டுபிடிக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக பேசணும் அப்படின்னா இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி ட்ரைனிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அதை பற்றின டீட்டெயில்ஸ்க்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.